வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து கோஆப்டெக்ஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து கோஆப்டெக்ஸ்ல வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சிட்டு ஸ்கீமு. நம்ம வந்து பொதுவா தங்கம் வாங்குறதுக்கு, இல்ல வெள்ளி, வைரம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து கோல்டு சீட்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து சிட்டு போட முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியல. நம்ம தான் வந்து வீடியோ போட்டு நிறைய பேத்துக்கு வந்து தெரியப்படுத்தினேன். நான் ரெகுலரா இது வந்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ 2025ல வந்து இந்த சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த இயர் எண்டில் வந்து ட்ரெஸ் நிறைய எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். அது சிட்டோடைய டீட்டெயில் என்ன, அது எப்படி போடுறது, அதோடைய பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். சிட்டு ஸ்கீம் சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன சொல்லியிருக்கேன், என்ன நிறைகுறை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து தெரியும். நிறைய பேர் வந்துட்டு இந்த கோல்டு சிட்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கேட்குறீங்க. இது மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்றது மாதிரி. நான் அந்த டீட்டெயில்லாம் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கிளியரா சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து ஃபுல்லா பார்க்காம அது வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து இப்பவே சொல்லிடுறேன். சிட்டு ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு எந்த சிட்டு ஸ்கீமா இருந்தாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணேன்னா, தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் அதில உள்ள விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கோஆப்டெக்ஸோடைய இந்த சிட்டு ஸ்கீம் அப்படின்றது வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான சிட்டு ஸ்கீம். இதில் வந்து என்னெல்லாம் நம்ம வாங்க முடியும், என்னெல்லாம் வாங்க முடியாது, இதோடைய பெனிஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கோஆப்டெக்ஸ் அப்படின்றது வந்து தமிழக அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இதில் வந்து நம்ம எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பணத்துக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய நெசவாளர்களால் நெய்யப்பட்ட ட்ரெஸ் வகைகள் வந்து புடவையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நிறைய வகையான துணிமணிகள் வந்து அங்கே விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதை வாங்குறது மூலமாக நம்ம நெசவாளர்களுக்குமே வந்து அது ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக இருக்கட்டும், இல்லை மித்த வகையில் வந்து அவங்களுடைய திறமைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம வேறு வேறு ஷாப்லலாம் எடுக்கிறோம் ஓகே. அதே சமயம் இந்த கோஆப்டெக்ஸ் அப்படின்றதுல வந்து எடுக்கிறது மூலமாக அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அது. இந்த சிட்டு பொறுத்த அளவுக்கு இந்த சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை டீச்சர்ஸாக இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம கட்டின புடவையே கட்ட முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து சும்மா அடிக்கடி நம்ம வந்து பைசா கொடுத்து நம்ம சாரீஸ் எடுத்துக்கிட்டேவும் இருக்க முடியாது. அப்படி உள்ளவங்க அதுக்கடுத்து வந்து கல்யாணம் பண்ற ஏஜ்ல வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு சிலர் வந்து அது மாதிரி ஆசைப்படுவோம். இல்லை கல்யாணத்துக்கு வெட்டிங் சாரீ வந்து ரொம்ப கிராண்டா எடுக்கணும் அது மாதிரி வந்து நினைப்போம். அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிட்டு ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கல்யாணம் அப்படின்றப்ப எல்லாம் அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு தொகை எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அந்த சாரீஸ்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வேஸ்டா அந்த டைம்ல செலவு பண்ணாம இது மாதிரி ஒரு சிட்டு ஸ்கீம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை சீராக வச்சு கொடுக்குறதுக்குமே நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லேடிஸ்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கட்டிட்டு போகிறதுக்கு வந்து இந்த சிட்டு ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு தேவையானது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு பணமும் மிச்சம். அதே இப்போ வந்துட்டு இந்த சிட்டோடைய அந்த மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 11 மந்த் வந்து நம்ம கட்டுவோம். 11 மாதங்கள் வந்து நம்ம கட்டுவோம். 12வது மாதம் வந்து அவங்க நம்ம என்ன அந்த மாதம் டியூ அமௌண்ட் கட்டுறோமோ அது வந்து அவங்க நமக்கு கிஃப்ட் அமௌண்ட்டாக அவங்க வந்து கட்டிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து 12 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். இந்த சிட்டு ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு அந்தந்த ஷோரூம்ல என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குதோ, என்னென்ன அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அது வந்து இந்த சிட்டுக்கு வந்து பொருந்தும். பொதுவாக 30% வந்து ஆஃபர் அப்படின்றது வந்து ஒரு சில கடைகளுக்கு வந்து மாறும். அதாவது ஷோரூம்க்கு வந்து மாறும் ஒவ்வொரு ஊர்லயும். அதுக்கேற்றது மாதிரி நீங்க வந்து அந்த பெனிஃபிட் எல்லாம் கேட்டுக்கோங்க. அந்தந்த ஊர்ல வந்து மாறும் அப்படின்றதுனால அதை வந்து நீங்க இந்த சிட்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ண போறப்ப டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஊர்களில் வந்து இந்த ஷாப் இருக்கு, கோஆப்டெக்ஸ் அப்படின்றது வந்து எந்தெந்த ஊர்களில் இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் குந்தவை, அதுக்கடுத்து வைரம் நகர்,
பட்டுக்கோட்டை, கும்பகோணம் அப்படின்ற இடத்துல எல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல முக்கணி அப்படின்ற இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்றதுல வந்து பெரம்பலூர்ல இருக்கு. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பொதிகை அப்படின்றது வந்து ஜங்ஷன்ல ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பெல்ல ஒன்று இருக்கு. அரியலூர் மாவட்டத்துல வந்து ஜெயங்கொண்டம், அதுக்கடுத்து திருவாரூர் மாவட்டத்துல வந்து திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. இது தவிர இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதோடைய அந்த மேப்போட காட்டும். இல்ல உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். அதுக்கடுத்து இதுல சிட்டு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 300 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் நம்ம வந்து 3000 ரூபாய் வரைக்கும் கட்ட முடியும். ஒரு நபரின் பேர்ல எத்தனை வேணா போட்டுக்க முடியும். எத்தனை சிட்டு வேணா நம்ம வந்து கட்டலாம். இதுக்கு வந்து ஏதாவது ஆதார் கார்டு அப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க கையில வச்சுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. அதனால நான் வந்து சொல்றேன். இதுல மினிமம் 300 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 3000 ரூபாய் வரைக்கும் நம்மளால கட்ட முடியும். எத்தனை சிட்டு வேணா போடலாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எத்தனை சிட்டு வேணா இதுல வந்து கட்டலாம். அப்போ 300 ரூபாய் சிட்லயே 2, 3 கட்டலாமா அப்படின்னா கட்டலாம். 1000 ரூபாய் சிட்ல 2, 3 கட்டலாமா அப்படின்னா அப்படி கட்டலாம். உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கடுத்து என்னெல்லாம் வாங்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இலவம் பஞ்சுனால ஆன மெத்தை, தலையணை இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்க முடியாது. நீங்கள் ட்ரெஸ் வகைகளில் வந்து என்ன வேணால் எடுக்கலாம். ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து டவல் எடுக்கிறதா இருக்கட்டும், பெட்ஷீட்டு, இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பப்படி எது வேணால் எடுக்கலாம். ஆனால் இலவம் பஞ்சுனால செய்யப்பட்ட அந்த பொருட்கள் வந்து கிடையாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. உங்கள் ஊரில் எப்படி அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கிளாத்தோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து கோஆப்டெக்ஸில் எடுக்கிற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டவலாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை சாரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டால் தான் உண்டு. அந்த அளவுக்கு வந்து நல்ல கிளாத் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து ரெகுலராக வாங்குறவங்களுக்கு வந்து தெரியும். யாராவது அது மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து சாரியோடைய ரேட்டு ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா கோஆப்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். இங்கே வந்து பியூர் பட்டு கிடைக்கும். நம்ம வந்து அந்த கிளாத்துக்கு தகுந்த ரேட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் நம்ம பார்த்து எடுக்கக்கூடியது, அதாவது இந்த கைத்தறி மாதிரியான வகைகள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. காட்டன் சாரீஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயில இருந்தே நமக்கு வந்து சாரீஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் ஆரம்பித்து லட்சக்கணக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து எப்படி அந்த கிளாத்து தேர்ந்தெடுக்கிறோன்றதை பொறுத்து கண்டிப்பாக அதோடைய ரேட்டும் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டினா எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 11 மாதத்துக்கு தான் நம்ம வந்து கட்டுவோம். 12வது மாதம் வந்து கோஆப்டெக்ஸே வந்து நமக்கு அந்த மாத சந்தா வந்து கொடுத்துருவாங்க. மொத்தத்துக்கு எவ்வளோ கட்டுறோம், அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரெஸ் வந்து எடுத்துக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ 300 ரூபாய் வந்து மந்த்லி கட்டுறோம்னா ரெகுலராக அதே 300 ரூபாய் தான் ஒவ்வொரு மாதமும் கட்டுவோம். 11 மாதத்துக்கு வந்து நம்ம 3300 ரூபாய் கட்டியிருப்போம். அந்த 12வது மாதத்துக்கான சந்தா வந்து அவங்களே அந்த அமௌண்ட் வந்து அவங்களே கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த 12 மாதம் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். மொத்தமாக நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3600 ரூபாய், அதாவது 3300 ரூபாய் தான் நம்ம கட்டியிருக்கோம். 300 ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ட்ரெஸ் வந்து 300 ரூபா சீட்டுக்கு வந்து 5143 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். இது மூலமா இதில் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிறது வந்து 1543 ரூபாய் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, அதாவது பெனிஃபிட்டாக கிடைக்குது. இப்போ 400 ரூபாய் கட்டுறோம் அப்படின்றப்போ மொத்தத்துக்கு 4800 ரூபாய் கட்டியிருப்போம். ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து 6857 ரூபாய்க்கு எடுக்கலாம். 400 ரூபாய் சீட்டுக்கான பெனிஃபிட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2057 ரூபாய் நம்ம கட்டினதை விட அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது அதுக்கு அதிகமாக நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து 500 ரூபாய் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பெனிஃபிட்டாக 2571 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே மாதிரி 600 ரூபாய் சீட்டுக்கு 3086 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 700 ரூபாய் சீட்டுக்கு 3600 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 800 ரூபாய் சீட்டுக்கு வந்து 4114 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, அதாவது பெனிஃபிட்டாக கிடைக்குது.
அதே மாதிரி இந்த டீட்டெயிலாம் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றப்போ. இப்போ வந்து நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, இப்போ 300 கட்டியிருக்கோம் அப்படின்றப்போ மொத்தத்துக்கு 3300 நம்ம கட்டியிருக்கோம். 5143 வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத வந்து காதில் வாங்கிக்கோங்க. இப்போ 800 சீட்டுக்கு 4114 நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதுக்கடுத்து 900 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4629 நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இப்போ 300 சீட்டு கட்டுறோம் அப்படின்னாக்கா 5143 ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அதிகபட்சமாக 3000 நம்ம சிட்டா கட்டுறோம் அப்படின்னா 51,429 வந்து நம்ம ட்ரெஸ் வந்து எடுத்துக்க முடியும். அப்போ எவ்வளோ லாபம் பாருங்கள். இது வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி திருமண வயதில் இருக்க பெண்கள் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ, அதாவது ஒரு சர்டன் பீரியடில் ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த சிட்டெல்லாம் போடுறது வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸுங்க கொடுக்கறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதை தேவையில்லாத செலவு இப்போ ஒரு 50,000 அப்படின்றது வந்து ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா மிச்ச செலவெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி யோசிச்சு போட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டிட்டு போகணும் அப்படின்றது மாதிரி மெயினாக வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய அது மாதிரி விரும்புவாங்க. டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு ஒரே புடவையே திரும்ப திரும்ப கட்டிட்டு போகிறோமே, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து கட்டின மாதிரியும் தெரியக்கூடாது, வாங்கின அலுப்பும் தெரியக்கூடாது அப்படின்றது மாதிரி இருந்தோம்னா அதுக்கு வந்து இந்த சிட்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டீட்டெயில் தான் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த சிட்டு வந்து மாதம் நம்ம கட்டுறதே தெரியாமல் கட்டிடுவோம். ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸுங்க எடுக்கிறப்போ நிறைய வெரைட்டியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேவையான நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான புடவை எடுத்துக்கிட்டு நான் அப்பப்போ பர்த்டேவாக இருக்கட்டும், வெட்டிங் டே, அதுக்கடுத்து வந்து தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு புது புடவை கட்டுறது மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அது மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து புதுசு கட்டின மாதிரியும் இருக்கும், ஒரு எடுத்த அழுப்பே தெரியாமல் எடுத்தது மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிட்டு டீட்டெயில் வந்து நிறைய பேர் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி வந்து இந்த சிட்டோடைய டீட்டெயில் பார்த்துருக்கோம். என்னுடைய சிட்டு வந்து முடிஞ்சிருச்சு. நான் அது வந்து ட்ரெஸ் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் எடுத்ததோடைய வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோடைய லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளாத்தோடைய அந்த தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது. அதோட இந்த வருஷத்துக்கு வந்து இந்த சிட்டு ஆரம்பிப்பீங்களான்னா கண்டிப்பாக ஜனவரி மந்த் வந்து ஆரம்பிப்பேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.